அடி வாங்கட்டும். ஏன் சப்போர்ட் பண்ணுங்க? இது என்ன காபரா ஆகுது? யார் அம்மா உண்டா? சும்மா சூத்து வாசிங்க. என்னடா? நீ வாடா. பாடி பாடி. ஏய். மாத்தி மாத்தி. இந்தால வரவரா. அந்தால வரவரா. ஏய் குஞ்சி மேல அடிக்கிறீங்க. எரி மேல அடிக்க. ஏய். ஒன்பதெல்லாம் 9. சொல்றியா அக்கா? நாலக்காரன் 9. மத்தலக்காரன் 9. ஒட்டிக்காரன் 9. இதெல்லாம் 9 சொன்ன. சரி நம்ம கூட நாடகம் நடிக்கலாம் அப்படி என்பதா காமதியா இருந்துட்டாங்க. பாதியார பார்த்து 9 சொன்னா பாதியார் 3 லட்சம் ரூபாய் குத்துருக்கிறாரு. சரி நம்ம இவனை ஏதாவது கேட்டாங்க 3 லட்சம் ரூபாய் போயிருமா? சரி வா. அப்படி இருக்கும்போது சரி கந்தா போது அப்படின்னு சொல்லி அவரு விட்டுட்டாரு. இந்த ஊரை நாட்டாமை பார்த்து நமக்கெல்லாம் தாமலை வாங்கினாரு. அண்ணா ஒரு பார்த்து 9 சொன்னாடா. எந்த விதத்துல 9 சொன்னா? சரி ஊருக்காக நம்ம தாமலை வச்சு விட்டோம். இருந்த போதுலாம் அவன் சின்ன பையன் அறியாத பையன் 9ன்னு சொல்லிட்டான். அதான் அவங்கள மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆனா இந்த காம்பவுண்ட் சுவற்றில் உட்கார்ந்து இருக்க இந்த வாலிபா பசங்களை பார்த்து 9ன்னு சொல்றேன். அப்போ என்ன மாதிரி வாலிபா பசங்களை பார்த்தா 9 மாதிரி கேட்டா யாரு சொல்ற? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ ஒரு பெருமாச்சு அந்த நாய் என்ன கேட்பானா? நான் என்ன பண்ணும் தம்பி ஏன் ஒண்ணு அடிக்கிறாங்க என்ன கேட்கிறாங்க சொல்லு. ஏமானி கைத 9 நம்ம கிரகங்கள் 9 அதை விட்டுட்டு தாளகாரம் 9 மத்தாளகாரம் 9 பாத்தார் 9 சொல்றேன். என்னடா நாயம்? நான் தப்பா சொல்ல. நான் விளக்க மாத்தி சொல்றேன். எப்படி சொல்ல போட்டு என்ன அச்சல? ஆமா 9 விலக சொன்ன அச்சல. ஆமா நான் உனக்கு 9 சொன்ன அச்ச. 9 விலக கேக்குறேன். ஆனா நான் சொல்ற விலகத்தை நீ சொல்லணும். ஏன் மன சரியான அடி வாங்கிடுவேன். டேய் 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 அதுக்கு முன்னாடி ஏன் விலகத்தை நீ சொல்லணும். முதல்ல எத்தனை படிச்சிருக்க? மொத்தம் நான் எத்தனை படிச்சிருக்கேன்னு கேக்குறேன். தம்பி என் படிப்பு கேக்குற நீ? தம்பி 1வது 1 வருஷம் 2வது 2 வருஷம் 3வது 3 வருஷம் 4வது 4 வருஷம் 5வது 5 வருஷம் 6வது 6 வருஷம் 7வது 7 வருஷம் 8வது 8 வருஷம் 9வது 9 வருஷம் தம்பி நீ 9 தப்பு என்னுடைய படிப்பு கேட்டா பெரிய படிப்பு தம்பி. என்ன படிப்பு? பால்வாடியிலே 10 வருஷம் படிச்சிருக்கேன். அண்ணே 9 விளக்கம் சொல்றேன். நான் சொல்ற விளக்கத்தை கரெக்டா சொல்லணும். கண்ணு 2 காது 2 ஒரே நிமிஷம்.
ஓ ஏண்டா நான் உடம்பு சொன்ன அர்த்தங்களா நான் சொல்ற விலகத்தை ஆனா கரெக்டா சொன்னதுதான் பேசும் கண்ணு ரெண்டு கண்ணு ரெண்டு காது ரெண்டு காது ரெண்டு ரெண்டு என்னடா என்னடா ஏய் என்ன சொல்ற டேய் நீ என்ன சொன்ன நான் சொல்ற கணக்க கூட்டி போணும் ஓ இப்ப கூட்டி போறணுமா இப்ப என்னது கூட்டி போணும் கூட்டி போறனா ஆமா இரு கணக்கு தெரியுமா கூட்டம் சரி கண்ணு ரெண்டு காது ரெண்டு எத்தனை ஓ இந்த கூட்டல் கிடையாது பெருக்கி போடணும் பெருக்கி போடணும் அப்படி சொன்னாதானே விளக்கம் கண்ணு ரெண்டு காது ரெண்டு நாலு அண்ணா மூக்கு வந்து துவாரங்கள் ரெண்டு ஆறு ஆறு அண்ணே அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல வாய் ஒண்ணு ஏழு ஏழு முன்வாசி பிடி ஒண்ணு பின்வாசி பிடி அது என்ன முன்வாசி பிடி பின்வாசி அது என்ன முன்வாசி அங்க கேளுங்க கேளு கை இல்ல இல்ல எத்தனை ஊர்ல கட்டிக்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரி மீன் வார்த்தை வேண்டாம் காலை கடனை கேட்கிற மாதிரி அந்த வாசப்படி ஓஹோ ஆனா மொத்தம் 9 விளக்கம் புரிஞ்சு விட்டது இந்த பதிலா நீங்க சபைக்கு முன்பாக வந்தீங்க நீங்க உங்களுடைய விளக்கத்தை சொன்னாங்க மற்றவங்க அறியல ஆமா சொல்லு
விளக்கம் இருந்தது. இருந்த போதிலும் இந்த ஏன் இந்த லைட் மரம் நான் என்ன சொல்றேன், விளக்க புரிந்தது. என் விளக்கத்து ஒரு பக்கம் இருக்கும். இந்த ஊர்ல என்ன லைட் மரம் அப்பா படல ஒயிலட்டமா ஒயிலட்டமா சபை வச்சனையா எப்படியாப்பட்ட சபை? திருவாகிய மகாலட்சுமி ஒப்பான சபை. மகாலட்சுமிக்கு ஒப்பான சபை. இது எதனால் கூடப்பட்ட சபை? மக்களால் கூடப்பட்ட சபை. கோபினா என்ன படாரு மக்களால் கூடப்பட்ட சபை. அப்பா இது புதுவை நன்னகரத்திலே இருக்கின்ற வாதானூர் கிராமத்திலே எழுந்தூரிலே ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேர் திருவிழா கேட்க இன்று 3வது உபயம் தானங்க ஐயா? இன்று 3வது உபயத்தாரர் இந்த தேர் திருவிழா சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றார். அன்னவரை மட்டும் போகாது. அதனால விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்தை சேர்ந்த அம்மன் ஐனார் நாடக சபை கொண்டு வந்து ஓரிரு வைக்க கேளிக்க வைத்திருக்காரு. அன்னவரால் இந்த கூட்டமாக. அப்பா அப்படி என்ன ஐயா, அப்படி இந்த கூட்டம் விட்டோம். இந்த சபையை வருவதென்றால் முத யாரை வணங்க வேண்டும் என்றால் அப்பா அத மாதாபிதா குரு 4வது தெய்வம். இந்த 4 வண்ணத்தார் வணங்க மற்றவரை அறியலாம். ஆமாண்டா வேண்டியமான தெய்வம் எல்லாம் வேண்டியதாகி விட்டது. நாடகத்தின் விளக்கம் தேவை. அப்பா நீடாழி உலகத்து மறைநாள் வாழ்ந்தொன்றே நிலநிற்கவே
வணக்கம் 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 வணக்கம். அப்பா நீ ஆடி உலகத்து மறை நாள் உழைந்தன்று நிலை நிற்கவே மறையால் மறை நாங்க நிலையோடு அடைந்தன்று நிலை நிற்கவேதான் மாடாதவாய்மை முனிராஜன் மகாபாரதம் சொன்னானா அவர் மாடாதவாய்மம் முனிநாதர் மகாபாரதம் சொன்னானு ஒரு ஏடாக எடுத்து வடமேறி வெறுப்பாகந்தூர் எழுத்தானி தன்னை கொண்டு கோடாக எழுதும் பிரானை பணிந்து கோர் பாமரோ அப்பா லைட்டுக்கார என்ன தமிழ்நாடு ஒரு மாசம் ஆகிட போறாரு. வேதங்கள் என்பது 4. ஒரு மனிதனாக பிறந்து விட்டா 4 உறவுகளாம். அந்த 4 உறவுகளுக்கு சமமானதான் 4 வேதங்களா? அது எப்படி அப்ப ஒரு 4 உறவுகள் என்று கேட்கலாம். அப்பா ஒரு மனிதனா பிறந்து விட்டா 4 உறவுகள் இறைவனால் படைக்கப்பட்டதா? அப்படி அந்த 4 உறவுக்கு சமமானதுதான் 4 வேதமா? அப்படி 4 உறவுகள் என்னவென்று கேட்டா மாதா பிதா குரு தெய்வம். ஆமா, அப்படி 4 உறவுகள் மட்டும் போதாது. இந்த 4 உறவுக்கு சமமா எப்படி நடக்க வேண்டும், எப்படி பழக வேண்டும், குட்டி எப்படி பழக வேண்டும் என்பதற்காக தான் 4 வேதத்தையும் படைக்கப்பட்டதா? அப்படி 4 வேதம் என்னன்னா சாமாதர் என சொல்ல முடியாது. 4 வேதமும் படைக்கப்பட்டதாம். அப்படி 4 வேதங்கள் இருந்த போதிலும் 5வது வேதம் என்னவென்றால் சொன்னால் இந்த மகாபாரதத்தை குறிக்குமா? ஓஹோ, 5வது வேதம் என்னவென்று சொன்னால் மகாபாரத காவியத்தை குறிக்குமா? அப்படியேப்பட்ட மகாபாரத காவியம் தம்பி வேசவர் பெருமான் சொல்ல விநாயகர் பெருமான் எழுதினாராம். அதுவும் அவர் ஒரு நிபந்தனை இட்டாராம். எப்படின்னு கேட்டாக்கா தேவரையில சொல்லும் போது நான் மகாபாரதம் கதை சொல்ல சொல்ல யார் ஒருவர் நிறுத்தாமல் எழுதாரோ அன்னவர் முன்ன வரலாமா அப்படின்னு ஒரு கட்டளையிட்டாராம். அப்ப விநாயகர் பெருமான் கேட்டு நான் வருகிறேன் முன்னவென்று சொன்னாராம். அப்ப விநாயகர் பெருமான் வந்து அவரு வியாசவர் சொல்ல விநாயகர் பெருமான் எழுதுக்குள்ளே தன்னுடைய எழுத்தாணியாகப்பட்டது உடைந்து விட்டது. ஆமா, அப்ப எழுத்தாணி உடைந்து விட்ட காரணத்தால் தன்னுடைய தந்தத்தை உடைச்சு எழுதினாராம். அப்ப இந்த மகாபாரதம் மொத்தம் எத்தனை லட்சம் செயலுன்னு கேட்டா இது எங்க எழுதுன இடம்னு கேட்டாக்கா இமாச்சல பிரதேசத்துல ஏதான இடமா? இது இமாச்சல பிரதேசம், இமயமலை அப்படி சொன்னாதான் தெரியும். ஆமா, அப்படியே எழுதப்பட்ட இந்த மகாபாரதம் மட்டும் இல்ல 4 வேதமும் உருவான இடமும் அதுதான். அப்ப அந்த மகாபாரதம் மொத்தம் 60 லட்சம் செயலி அதனாங்களாம். ஆமா, அப்ப 60 லட்சம் செயலு எழுதின இடத்துல 30 அப்படி இருக்கும் போது 60 லட்சம் 60 லட்சம் செயல எழுதின இடத்துல 30 லட்சம் செயல் தங்கி விட்டதா? மீதி இருப்பது 30 லட்சம் செயலா? அப்படி இருக்கும் போது 14 லட்சம் செயல் பாதலோகத்துக்கு போய் விட்டதா? ஆமா, மீதி 14 லட்சம் செயல் மேலோகத்துக்கு போய் விட்டதா? மீதி இருப்பது 2 லட்சம் செயல் தான். ஆமா, இந்த 2 லட்சம் செயலிலே 1,18,800 செயல் தான் மகாபாரதம் வெளியீடு. எவ்வளவு? 1,18,800 செயல் தான். இந்த முழு மகாபாரதம் யாருக்கு தெரியும் கேட்டா வியாசவர் பெருமானுக்கு தெரியுமா? 2வது விநாயகர் பெருமானுக்கு தெரியுமா? 3வது சுகர் பெருமை ரிஷிக்கு தெரியுமா? 4வது ஜனமே ஜெயனுக்கு தெரியுமோ தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. தெரியுமோ தெரியாது அன்னவருக்கே சொன்ன போது அந்த அளவுக்கு நாம கற்றவர் அல்ல, ஏதோ நமக்கு சிற்ற அறிவுக்கு நடத்த வந்து இருக்கிறோம். அப்படி இருந்த போதிலும் அதோ மகாபாரதத்திலே ஒரு காவியம் இவ்வளவு பேசுறாரு, பூச்சி பூச்சி பேசுறாரு. இவர் யாரு தெரியல? இவருதான் கோயில்பட்டு நன்னகரத்துல வந்து வரக்கூடிய நாடக பேராசிரியர் ராமராஜி. என்னது ராமராஜி? இவர் வாஜரா? ஆமா. போடாமி ஏண்டா ஏப்படா யா வாஜரா என்ன? டேய் என்ன ஒரு சொன்னானோ எப்படி நீ வாஜரா போடாமி? ஏண்டா போடாமி எப்படி நீ வாஜரா சொல்லல? ஏய் பிரகாஷ், நீங்க வாஜரா 2 பேர் வந்து சொல்லல. நான் சொல்ற நேரத்தை நீ நடத்துவியா? எப்படியா? ஏய் நான் சொல்ற நேரத்தை என்னடா நடத்துவியா? என்ன நாடகம்? சொல்லு நடத்துவியா? என்ன? ஏய் நடத்துற போயிடா. என்ன நடக்குடா? ஏய் ஒரு நாள் முடிஞ்சா மொத்த ஜீத்தம் நடத்துற பார்க்கலாம்.
உன்னெல்லாம் கையெழுத்து கேட்டு அடிக்கிறா அப்பா ஏதோ சிற்றாரிவுக்கேற்றவாறு நடத்த வேண்டுகிறான். இந்த நாடகத்திலே சொல் குற்றம், தாள குற்றம், மேல குற்றம் இல்ல பாட்டு குற்றங்கள் எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளைகள் எப்படி தவறு செய்து விட்டால் மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்களோ அன்னவர் போல எங்களும் மன்னித்து ஏற்றுக்கொள்வார் கேட்டுக்கொள்றோம். இன்று இரவு நாடகம் என்னவென்றால் அதோ மகாபாரதத்திலே ஒரு பகுதியான மகாபாரதத்திலே ஒரு பகுதியான ஜலக்கிரடை என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணன் பிறப்பு கம்சன் வதை. கிருஷ்ணன் பிறப்பு கம்சன் வதை. அப்படி வடமாதுரை வடமாமாபுரி ஆண்டு வரக்கூடிய உத்தரசேனன் தற்பாராகிறார். அன்னவரால் கதை தொடரும், மற்றவரை அறியலாம். ஒருவன் முதலாளி தகர சூத்திர பைசாலி ஒருவன் முதலாளி தகர சூத்திர பைசாலி ஊசி போடுவது நச்சம்மா நச்சம்மா சூத்து பெச்சம்மா
மகாராஜா தோழான்னு கூப்பிடுறேன், மகாராஜான்னு வரணும். கமநாட்டி பையா ஒரே ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கிறியே. இல்லைங்க மாதானூர்ல இந்த மாதானூர்ல திருவண்ணாமலையில கிரிவலம் சுத்துறாங்க. இல்ல கிரிவலம் சுத்திரியா இல்ல ஓட்டம் பண்ணி விட்டுக்கிறாங்களா? ஏடா கை எடுக்க போகுது. அப்போ அதை பிடிச்சிக்கிட்டா இதை இப்ப எப்படி வாங்குற பாரு. மாமட்டா ஒரு முறை கொண்டாடுங்க. நான் என்ன தாத்தா தாத்தா ஆமா என் தங்கச்சி உம்மா அம்மா என் தங்கச்சி உம்மா. எங்க அம்மா அப்ப நீ தத்தாத்தாலே போக இந்த தேவடியா பையன் தத்தாத்தால போய் பெருமா கோயில சத்தி பண்ணுவான். மானங்கத்தை பையா மகாராஜா அடிச்ச உடனே எனக்கு ஒண்ணு கிளம்பிச்சுரா. என்னங்க கிளம்பிச்சுரா? என்ன கிளம்பிடுச்சு? பாட்டு கிளம்பிச்சுரா. பாட்டா அவுத்து விடு. ஐயா தீரக சம்பா நெல்லு குட்டினா சம்பா நெல்லு குட்டினா சோறு சமைச்சிருக்கு நம்ம சோறு சமைச்சிருக்கு சரத்து மாமா ரசமும் வச்சிருக்கு அந்த சரத்து மாமா ரசமும் வச்சிருக்கு. ஆமா சாப்பிட வாருங்களா, நீங்க சாப்பிட வாருங்களா இல்ல வந்து சப்பிட போறீங்களா? ஏதோ நல்ல பாட்டா தான் பாடுவான் பழகுது, ஏதோ கத்திருப்பான் பழகுது 4 வார்த்தை, ஏதோ ஜனங்களை திருத்தறதுக்கு. நாட்டை திருத்ததான் ஆட்டக்காரன் நாடகக்காரன். ஏதோ நாட்டை திருத்துவான் பழகுது, ஏதோ கருத்துள்ள பாட்டை பாடுவான். நான் கம்முனுண்டா கந்தார ஓடி இந்த பாட்டு புரியுதா? சூப்பர் பாட் சூப்பர் பாட் சாரங்கள் வந்து பத்து போட்டு சொல்ற பாரு. ஏடா பாட்டு ஐயா துல தண்ணி இருக்கு எனக்கு